அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய குடும்பஸ்தானம் கும்பராசியிலே ராகு பகவான் குரு பகவானுடைய பார்வையோடு அமர்ந்திருக்கிறார். கேது பகவான் அஷ்டமஸ்தானத்திலே மறைந்திருக்கிறார். எப்படி இருக்க போகிறது இந்த வருடம்? ஆரோக்கிய விஷயத்திலே நீங்கள் சற்று கவனம் செலுத்தக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கப் போகிறது. காரணம், 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்திலே கேது பகவான். அதனால் நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். வேண்டிய உடற்பயிற்சிகளை செய்து உங்கள் உடலை நல்ல நிலையிலே அடிக்கடி செக்கப் செய்து பரிசோதனை செய்து வைத்துக்கொள்ள வேண்டும். வண்டி வாகன பயணத்தின் போது கவனம் மிகவும் அவசியம். சாலைகளிலே மிகுந்த கவனத்துடன் செல்ல வேண்டியிருக்கும். என்றாலுமே கூட குடும்பஸ்தானம் தனவரஸ்தானம் என்று வாக்குஸ்தானத்திலே ராகு பகவான் கர்நாகம் சர்பராஜா குரு பகவானுடைய பார்வையோடு அமர்ந்திருப்பதால் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். மேலும் குடும்பத்திலே சுபகாரிய நிகழ்வுகள் அடிக்கடி நடந்து உங்கள் எல்லாரையுமே மகிழ்ச்சியில் ஆழ்த்த காத்து கொண்டிருக்கிறது. மேலும் ஒட்டுமொத்த குடும்பமே எல்லாவித நன்மைகளையும் பெற காத்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் தீர்வும் கிடைத்து விடுவதால் இல்லம் முழுவதும் மகிழ்ச்சி ததும்புகின்ற ஒரு காலமாக இந்த வருடம் இருக்கப் போகிறது. தொழில் வெகு சிறப்பாக நடக்க காத்து கொண்டிருக்கிற வருடம் இந்த வருடம். தனவரவு அபரிதமாக இருக்கும். 7.5 சனி என்பது நிவர்த்தியாகிவிட்டதால் உங்களுக்கு எந்த வகையிலுமே தொல்லை கொடுக்க மாட்டார் சனி பகவான். திடீர் அதிர்ஷ்டம் ஒரு சிலருக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்ற வருடம் இந்த வருடம். உங்கள் அனைவருக்குமே ஆலய தரிசனம் என்பது வெகு எளிதாக கிட்டும். குலதெய்வ வழிபாடு மிக சிறப்பு. தொழில் நல்ல மேம்பாட்டை அடைந்துவிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அவர்களுடைய ஆசை அபிலாஷைகள் பூர்த்தியாகின்ற காலமாக இந்த காலம் இருக்கும். மாணவர்கள் கல்வி தம் நிலை உணர்ந்து படித்து நல்ல மதிப்பெண்களை பெற்று விடுவார்கள். சுபகாரிய நிகழ்வுகள் உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். மொத்தத்திலே இந்த வருடம் உங்களுக்கு 65 விழுக்காட்டுக்கு மேல் ராகு பகவான் நற்பலன்களை தர காத்து கொண்டிருக்கிறார். ஓம் ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமியே நமக, ஓம் ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமியே நமக என்கின்ற மாமந்திரத்தை 21 முறைக்கு குறையாமல் ஜபித்துவார்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கு எல்லா நாளும் பெற்றுத்தர வேண்டி எல்லாம் வல்ல சாய்நாத பகவானை நான் பிரார்த்தனை செய்து கொண்டேன். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.